ஸோ டிராயிங் எக்ஸாம் வந்து நாளை கழிச்சு. ஸோ ஒரு நாள் தான் வந்து உனக்கு வந்து லீவ் இருக்கு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கூட ஈவினிங் கூட வந்து 2 யூனிட்டை வந்து ஃபுல்லா வந்து முடிச்சு வச்சுட்டு நாளைக்கு வந்து 3 யூனிட்டை வந்து நல்லா படிச்சிரு. ஓகேவா? ஸோ டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணாது. 5 யூனிட்டையுமே வந்து நல்லா வந்து படிச்சிரு. ஏன் வந்து 5 யூனிட்டை படிக்கணும்னு சொல்றேன்னு கேட்டா, ஏன்னா கொஸ்டின் வந்து உனக்கு வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டா வந்து இன்கேஸ் வந்து நீ வந்து படிச்ச 5வது யூனிட் 4வது யூனிட் தான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சோ அதனால வந்து நீ வந்து மொத்தம் வந்து 5 டிராயிங் தான் வந்து நம்ம சப்ஜெக்ட்ல வந்து போட போற. ஓகேவா? சோ ஒரு டிராயிங்க்கு வந்து 20 மார்க். ஆல்ரெடி வந்து உனக்கு யூனிவர்சிட்டி பேப்பர் வந்து நான் காமிச்சிருக்கேன். ஓகேவா? எப்படி வந்து கொஸ்டின் வரும்னு வந்து நான் வந்து காமிச்சிருக்கேன். சோ 5 டிராயிங் தான் வந்து போட போற. சோ 3 ஹவர்ஸ் எக்ஸாம் உனக்கு நல்லாவே வந்து டைம் கிடைக்கும். சோ அதனால வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அனுப்பியிருக்கேன். கிளாஸ் ஒர்க் நோட்லயுமே வந்து நீ வந்து பிராக்டிஸ் பண்ணிருப்ப. சோ அப்படி இன்கேஸ் வந்து உனக்கு மறந்து போச்சு அப்படின்னு கேட்டா அந்த பிடிஎஃப் லிங்கை வந்து ஓபன் பண்ணி அந்த வீடியோவை வந்து ரெஃபர் பண்ணிக்கோ. ஓகேவா? சோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ல வந்து நீ வந்து தப்பே வாங்கக்கூடாது. சோ ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ல வந்து நீ வந்து எல்லா கொஸ்டினுமே வந்து உனக்கு நடத்திட்டேன். அதனால நீ ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ல எல்லாமே வந்து நீ வந்து பாத்துரு. அதே மாதிரி மாடல் கொஸ்டின் வந்து அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒன்னு இருக்கும். அதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? சோ அதுல வந்து டைரக்ட் கொஸ்டினை வந்து உனக்கு வந்து நீ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகாது. டு ட்ராய் எலிப்ஸ் டு ட்ராய் பேரபோலா அப்படின்னு வந்து டைரக்ட் கொஸ்டினா வராது. சோ சம்டைம்ஸ் வந்து ஒரு 2 வேல்யூ கொடுத்து அதை வந்து நீ வந்து என்னவா பண்ணணும், பேரபோலா சைக்ளாய்ட்ஸ் அந்த வார்த்தையை வந்து நீ பார்த்துட்டாலே வந்து உனக்கு ப்ரொசீஜர் எல்லாம் சேம் தான். இப்ப சைக்ளாய்டுன்னு ஒரு வார்த்தையை பார்த்துட்டா சைக்ளாய்டு தான் நீ வரைய போற. சோ அதுல வந்து நீ வேல்யூ எடுக்கிறது தான் வந்து உனக்கு வந்து என்ன கொடுத்திருப்பான், டேட்டாவா கொடுத்திருப்பான். சோ அதனால வந்து நீ வந்து அந்த வேல்யூவை வச்சுதான் வந்து நீ டயக்ராம் வந்து போட போற. சோ அந்த வேல்யூக்கு தான் வந்து உனக்கு கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணிருப்பான். அதனால வந்து நீ வந்து இது நடத்தல அப்படின்னா வந்து சொல்லிடாதே. நீ வந்து அந்த இதுதான் நீ அந்த சைக்ளாய்டுனா அந்த சைக்ளாய்டை வரைய போற. அந்த டேட்டா வந்து அந்த கொஸ்டின் ரீட் பண்ணி எடுக்க போற. அவ்வளவுதான். சோ அதனால அந்த மேல இருக்கக்கூடிய இடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒன்னு இருக்கும். அதை வந்து அப்படியே நீ வந்து இப்போ பேரபோலா வந்து படிச்சுட்டேன்னா அந்த பேரபோலால அவன் என்னென்ன மாதிரி சம்மு கேட்டிருக்கான். சோ அதை வந்து அப்படியே டிக் பண்ணிட்டே வந்துரு. சோ இந்த டேட்டா வச்சு நம்ம வரையணும் அப்படின்னு. சோ அதே மாதிரி வந்து எலிப்ஸ்னா இந்த டேட்டா அப்படின்னு வந்து இதை வந்து நீ வந்து படிக்கிற மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோ. 3 யூனிட்டை வந்து நீ வந்து தப்பே வாங்கக்கூடாது. திருப்பியும் சொல்றேன், 3 யூனிட் வந்து ரொம்ப சிம்பிளான யூனிட். அதே மாதிரி 4th 5th யூனிட்டும் வந்து ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன், 5th யூனிட் வந்து பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன். சோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷனுக்கும் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனுக்கும் ஒரு ரெண்டு லிங்க் வீடியோ வந்து அனுப்பியிருப்பேன். சோ அந்த வீடியோல இருக்கக்கூடிய ஹெக்ஸகன் பென்டகன் சோ அதை மட்டும் நல்லா டிரா பண்ணிக்கோ. தயவு செய்து வந்து நீ வந்து பார்த்துட்டு வராது. பார்த்துட்டு வந்து நீ வந்து வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து எக்ஸாம்ல வந்து எந்த இடத்துல வந்து ஆர்க் அடிக்கணும், சோ எந்த இடத்துல வந்து டிகிரி எடுக்கணும், சோ இது எல்லாம் உனக்கு கன்ஃபியூஷனா தான் இருக்கும். சோ அதனால வந்து நீ வந்து ஒரு சம்மு நீ பார்த்துட்டா நீ அந்த இதை பார்த்த இதை வந்து நீ வந்து ஒரு ரஃப் பேப்பர்ல வந்து வரைஞ்சு பாரு. அப்பதான் வந்து உனக்கு வந்து நிக்கும். சோ அதனால வந்து 5 யூனிட்டையுமே வந்து நல்லா வந்து வரைஞ்சு பார்த்துக்கோ. உனக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் டயம் இருக்கு. நல்லா யூஸ் பண்ணிக்கோ. ஓகேவா? சோ ஈஸியான சப்ஜெக்ட். சோ யாரும் வந்து இதை வந்து நீ வந்து டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணி அரியர் அளவுக்கு வந்து போயிடாது. சோ அதனால வந்து ஈஸியா வந்து எழுதிடலாம் 5 யூனிட்டையும். அதே மாதிரி சிலபஸ் எல்லாமே பார்த்திருக்கேன். ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணா மட்டும் நீ 3 யூனிட்டை மட்டும் படி. மத்த எல்லாருமே வந்து 5 யூனிட்டை வந்து படிச்சிருங்க. அதே மாதிரி 2வது யூனிட்ல வந்து ஆர்த்தோகிராபிக் ப்ரொஜெக்ஷன் ஒரு இது இருக்கும். சோ அது வந்து எப்படின்னா ஒரு டயக்ராம் வந்து 3D டயக்ராம் வந்து உனக்கு கொஸ்டின் பேப்பர்ல வந்து கொடுத்துருவான். சோ அந்த 3D டயக்ராம்ல நீ டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, லெஃப்ட் சைடு வியூ சோ இந்த 4 வந்து நீ வந்து டிரா பண்ணணும். சோ அந்த 4 டிரா பண்ற இதுல வந்து அதோட ப்ரொஜெக்ஷன், அதாவது வந்து எப்படி வந்து அதோட இதுல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்டாங்கிள் அந்த மாதிரி வந்து நீ வந்து என்ன பண்ணணும்னு கேட்டா அந்த கொடுக்கக்கூடிய டைமென்ஷன்ல வந்து வரையணும். சோ அதுக்குமே வந்து நிறைய வந்து டயக்ராம வந்து நீ ரெஃபர் பண்ணி வரைஞ்சு பார்த்தா மட்டும்தான் வந்து அதுக்கு வந்து நீ வந்து இது பண்ண முடியும், பிராக்டிஸ் ஆகும். சோ அதனால வந்து அந்த அந்த இருக்கக்கூடிய புக்ல வந்து அந்த ஆர்த்தோகிராபிக் ப்ரொஜெக்ஷனுக்கும் நிறைய டயக்ராம் கொடுத்து அதோட வியூ வந்து எப்படி எப்படி இருக்கு அப்படின்னு வந்து அதுலயே வந்து கொடுத்திருப்பான். சோ அது வந்து ஈஸியா இருக்கும். அந்த ஆர்த்தோகிராபிக் ப்ரொஜெக்ஷனை வந்து நல்லா பாத்துக்கோ.